பஸ்ட்டுங்க. என்ன பஸ்ட்? நீங்க தெரிவித்த பிரகாரம் அரண்மனைக்கு போனாயா? போனுங்க. ஏன் மனைவியா பார்த்தாயா? பார்த்தங்க. என்ன பார்த்த? காட்டலங்க. ஆனா ஏன் காட்டல? முகத்தை மூடி வச்சிருந்தாங்க. ஏன் மனையால் சென்று அரண்மனையிலே அழைத்து வந்து விட்டாயா? வந்து விட்டு வந்திருந்தா உள்ள விடு. ஐயோ அவர் பாத்தீங்களா? அவர் என்னங்க சொன்னாரு? எப்பங்க சொன்னாரு? அப்படிங்க சொன்னாரு. சொன்ன மச்சான் மேல ஏற்றுமா சொன்னாரு. மறுபடி உத்தரவுமா போயாத்தமா டாடா. ஓஹோ மாமா மாமா மாமா. ஐயோ 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 ஐயோ. ஏங்க உட்காருங்க. என்ன பண்றவா? ஓட்டப்புள்ள கூட கும்பிடுறான். எங்கப்பா வேது புடிச்ச? சளி புடிச்சு நின்னுது. சளி புடிச்சு நின்னுது. சாவர வரைக்கும் சளி பிடிக்காது. சளி பிடிக்காது. அங்க வேதா புடிடா. அக்கா கிட்ட அது மாதிரி வேதி பிடிக்குது அவன் எப்பவுமே. சுவாமி உங்களுடைய பிரமாதங்களிலே ஆசை மனைவி, அன்பு மனைவி, பண்பான மனைவி, பாசமான மனைவி, மனைவி கோடான கோடி வணக்கங்க. என்ன நிலரத்தினால தீபமே. எங்க வீட்டுக்கார பார்த்தா ஒரு குண்டா சுத்தாணி போட சொல்லிக்கிட்டு ஆமா ரொம்ப உடம்பு வலிக்கும். ஐயோ உடம்புல அசதி ஆகுதுடா பையா. முன்னாடி கேளுடா. அம்மானே நாராயணா அந்த கண்ணு குடிக்கு தண்ணி வச்சாடா. தாய் அந்த கண்ணு குடிக்கு தண்ணி வச்சாடா நாராயணா. கண்ணு குடி வச்சமா குடிக்கலமா. அம்மாலே நம்ம வீட்டு கண்ணு குட்டி தான் போல அது. ஏமாம்மா என்னடி கண்ணு வாடி கிட்ட வாடினா ரொம்ப டயர்டா இருக்கும். வச்சு தட்டமா. அம்மாலே ஏங்க என்ன ஆச்சு? நீ இருந்தாலும் இப்படிலாம் பண்ணக்கூடாது தெரியுமா? ஒரு கட்லா பண்டாடினா ஆசையா என்னமோ கொஞ்சம் கொலாவணும். இப்படியே போட்டு பண்ணா எத்தனை நாளைக்கு இருக்கு சொல்லு. போட்டு கரும்பு தோட்டத்துல கரும்பு சொல்ல இருக்கிற மாதிரி இருக்கிறாண்டி அம்மா. நானா இந்த மூஞ்சா நான் போன்னு நினைச்சா கணக்குறானி. நான் போன்னு நினைச்சேன். நம்ம வீட்டுக்காரம்மா திறமான ஆள் கிடையாது. இவன் இப்படியா போட்டு குத்துறானே. இவன் நம்ம வீட்டுக்காரன் தான் ஒரு புண்டு போனா கவனியாட்டியாடு. இவன் மேலையும் செய்யறான் கீழையும் செய்யறான். இவ்வளவு விகுவாலாம் செய்ய மாட்டான்னு நினைச்சேன். அப்படியே கேட்கத்தானே கேட்டா வேலை பாதியில ஐயோ ஆமா நான் செய்யும் போது நீங்க எங்க போயிருந்தீங்க? நீ செய்யும் போது நான் பேனா இங்க போயிருந்தேன். ஏரப்புள்ள இருந்து இப்பதான் வந்து ஐயோ எங்க வீட்டுக்கார
வருகிறாண்டி அம்மா. நாராயணா சாமி ஓடி வந்து என் பாதத்தில் பணிந்தபடியா ஆமாம். நீண்ட ஆசி பற்றி வந்துடுறேன். ஒரு கருத்து ஓடியா. இது காலம் இல்லாமல் பெருத்த சபை முன்பாக சபை முன்பே மங்கையால் அழைத்த காரணம் காரணம் ஆடி அழைத்ததார் சேதியை கூறுகிறாயோ. நாராயணா நானா என் கூட்டுக்காரி என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஒரு விக்குவா ஏண்டா அப்பே சொன்னங்க ஆமா ஒரு 2 இட்லி கொஞ்சம் இன்னைக்கு ஒரு இட்லி 3 இட்லி சேர்த்து சாப்பிட்டான் அதெல்லாம் கொஞ்சம் தெம்பா தான் இருப்பான் நீங்க 3 இட்லியா சாப்பிட்டா தெம்பா நான் சாப்பிட மாட்டான் நைட்டு நீங்க தான் சாப்பிடுறீங்க சுவாமி தேவி இதே காலம் இல்லாமல் உன்னை அழைத்த இப்பேற்பட்ட ராஜாக்கள் சூழ்ந்திருக்க முடியாத சபை முன்பாக மங்கையால் அழைத்த காரணம் காரணம் அதானே தேவியே அறிவிப்பேன் செய்கிறாய் அண்ணவன் அழைத்த செவி இன்னதோ சாயம் முன்னே இன்று நாள் குடிமக்கள் உரையனை தீர்க்க வேண்டி மனவேட்டை ஆடுவேன் நான் சென்றுமே வாரேன்.